இன்னைக்கு பார்க்க போறது துலாம் ராசி. துலாம் ராசிக்கான அந்த பிறப்பு பலன் எப்படி இருக்கு அப்படின்றது. ஸோ துலாம் ராசி இவங்களுக்கான பிறப்பு பலன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்குள்ள அதாவது நிறைய அந்த பிறப்பு பலன் பார்க்கும்போதே எந்த அளவுங்களுடைய லக்கி காட் அப்படின்னா எந்த கடவுளை மேம் நீங்க சொல்லுங்க? ரொம்ப சிறப்பா துலாம் ராசிக்கு இன்னைக்கு பிறப்பு பலன் எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரி விஷயங்களை அவங்க பின்பற்றணும், என்ன கலர்ல ட்ரெஸ் போடுறது சிறப்பு அப்படின்னு. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரட் கார்டு ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம தான் சந்திக்க வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் டேரட் கார்டு மூலமா. அதுல பர்டிகுலரா நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மன் எழுதிய விதி. அதாவது ஒவ்வொரு மனிதருக்கும் படைப்பின் ரகசியம் அப்படின்னு இருக்கும். பிரம்மா தான் நம்மள படைச்சிருக்காரு, சிருஷ்டி அப்படின்றத பண்ணியிருக்காரு. ஸோ நம்மளுடைய லைஃப் எப்படி அமைய போகுது, ஒவ்வொரு ராசிக்காரருக்குமான வாழ்க்கை லைஃப் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தான் இன்னைக்கு டேரட் கார்டு மூலமா தெரிஞ்சுக்க போறோம். அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மேடம் கொடுக்க இருக்காங்க. ஸோ முழு பதிவையும் பாருங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த பதிவின் மூலமாக கிடைக்கும். அதே மாதிரி மேடமை நீங்க சந்திக்கணும், டேரட் கார்டு மூலமா உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில மேடம் நீங்க சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. ஸோ ஆன்லைன்லயும் நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். வீடியோலயும் நம்பர் இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்லயும் நம்பர் இருக்கு. நம்பரை தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி நீங்க உங்களுடைய லைஃப் ப்ரெடிக்ஷனையும் பார்த்துக்கலாம், மற்ற விஷயங்களையும் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஒவ்வொரு ராசிக்குமான பிறப்பு பலாபலன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மன் எழுதிய விதி இதுதான், இப்படிதான் உங்க லைஃப்ல நடக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தா இதை தவிர்த்துக்கோங்க, இதை சேர்த்துக்கிட்டீங்கன்னா இன்னும் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போறது துலாம் ராசி. துலாம் ராசிக்கான அந்த பிறப்பு பலன் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுங்க. ஸோ துலாம் ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ துலாம் ராசி இவங்களுக்கான பிறப்பு பலன் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்குள்ள அதாவது நிறைய விழுந்து டிப்ரெஷன் அடிகள் விழுந்து வெளியே வந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. பட் அதை ரொம்ப சீக்கிரட்டாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்க எந்த அளவுக்கு லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டாங்களோ அதை வெளியே வந்து காட்ட மாட்டாங்க. ஸோ பார்க்கும்போது ஆனால் ஒரு கட்டத்துலேயும் புதுசாக ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணி வந்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இவங்களோட நிறைய பேருக்கு வேலை ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா கூட ஜாப்லேயே நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஒரு 3 மாதம் ஒரு ஜாபில் இருப்பாங்க, அடுத்து 3 மாதம் அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஜாபில் இருப்பாங்க. இந்த மாதிரி சில பேர் வருஷக்கணக்கில் அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ இது ஏதாவது ஒரு புதிய விஷயம் கிரியேஷனை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதாவது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும், யூனிக்காக ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும், இது இருக்கும். பட் அவங்களுடைய அந்த வழிகள் எல்லாமே வந்து மறைமுகமாக தான் இருக்கும், வெளி உலகத்துக்கு அதை காட்ட மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மறைமுகமான விஷயங்கள் இவங்களோட லைஃப்லே அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், எப்போவுமே அது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இவங்களுடைய அந்த பிறப்பு பலன் பார்க்கும் போதே எந்த அளவுக்கு அவங்க அதை உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க நிறைய உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் அப்போ அந்த சீக்ரெட்ஸுன்றது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதுலேருந்து ஏதாவது ஒரு புதிய விஷயத்த க்ரியேட் பண்ணணும் இவங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அதற்கான விஷயங்களை தான் அங்கே லீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ இவங்களுக்கு படிப்பு கல்வி அப்படின்றது எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும், எந்த துறையை வந்து இவங்க சூஸ் பண்ணணும்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் ரீதியான துறையெல்லாம் வந்து மேற்கொள்ளலாம், பிஸ்னஸ் வந்து மேற்கொள்ளலாம், அவங்களுக்கு அதெல்லாம் வந்து கை கொடுக்கும் அப்படின்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் படிப்பு சார்ந்து இவங்க எந்த மாதிரியான துறையை வந்து மேற்கொண்டாலும் அதில் ஒரு 4 வருஷம் ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் அதில் வந்து லாங் லாஸ்டிங்காக இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே பார்த்த மாதிரி ஒரு ஜாபில் கரெக்டாக இருக்க மாட்டாங்க, மாறிக்கிட்டே இருக்கும், அவங்களுடைய அந்த ப்ரொஃபஷனல் மாறிக்கிட்டே இருக்குன்ற போது அப்போ இவங்க எந்த ப்ரொஃபஷனல்னாலும் எடுக்கலாம். ஸோ இயற்கை வந்து எந்த ப்ரொஃபஷனல் எடுத்தாலும் அதில் அவங்க ஸ்டாண்ட் பண்ண சப்போர்ட் பண்ணும். பட் இவங்க அந்த 4 வருஷம் எந்த ஒரு துறையில் வந்து நீடிச்சு நின்றுட்டாங்களோ அது வந்து லாங் லாஸ்டிங்காக அவங்களால கொண்டு போக முடியும். அதில் நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லான லாபமாக இருக்கட்டும், இல்லை வருமானமாக இருக்கட்டும், பொருளாதார உயர்வை கூட அவங்களால பார்க்க முடியும்.
ஓகே, துலாம் ராசிக்கு வந்து ரிலேஷன்ஷிப், திருமண பந்தம், தன்னுடைய துணையை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும், எந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் இவங்களுக்கு அமைஞ்சாங்கன்னா இவங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும்? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ராசியில் பார்த்துருந்தோம். ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கக்கூடிய 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஸ்டாராக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்தோம், ஒரு இன்ஸ்பைராக. ஸோ இவங்களும் அது மாதிரி இன்ஸ்பிரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட்னரை வந்து தேர்ந்தெடுத்தாங்கன்னா இவங்க சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இவங்களை இன்ஸ்பயராக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை இவங்க அவங்களோட பார்ட்னரை பார்த்து இன்ஸ்பயராக ரோல் மாடலாக எடுத்து பண்ணுறதா இருக்கட்டும், அப்போ இவங்களுக்கு யாரை பார்த்தா ரோல் மாடலாக தோணுதோ, ஒரு இன்ஸ்பிரேஷன் உள்ளுக்குள்ளேருந்து வருதோ, இவங்களோட ஸ்டேட்டஸ்லேருந்து யார் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்களோ, ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு பர்சனை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கும் போது இவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இவங்களாவது அந்த இடத்துக்கு வரணும், ஸோ அந்த இடத்துக்கு அப்போ வர்றதுக்கு யார் இவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்களோ அந்த மாதிரியான பார்ட்னரை கூட சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ 2 பேரில் யாரோ ஒரு ஸ்டார், ஒரு லைக் ஒரு செலிபிரிட்டி மாதிரி வரணும், ஒரு இன்ஸ்பிரேஷனாக வரணும்னு இருக்குது. அப்போ அதற்கேற்ற மாதிரி இவங்க சில பேரால் என்னால் முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க முடியாதுன்றதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவங்களுடைய லக்கி காட் அப்படின்னா எந்த கடவுளை மேம் நீங்கள் சொல்லுவீங்க? ஸோ இவங்களுடைய லக்கி காட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ஒருத்தர் தான் அப்படின்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ அது மல்டிப்புளாக இருப்பாங்க. சில பேருக்கு வந்து சிவன் இருப்பாங்க, பெருமாள் இருப்பார், சில பேருக்கு சிவன் முருகர் இருப்பார். ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு வந்து சிவன் இருப்பாங்க, லக்ஷ்மி தேவி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர்னு சொல்ல முடியாது, 2-3 பேர் இவங்களுக்கு லக்கி கார்டாக இருப்பாங்க. அது எப்படின்னா, பணத்துக்கு ஒரு லக்கி கார்டு வச்சுருப்பாங்க, மன அமைதிக்கு ஒரு லக்கி கார்டு வச்சுருப்பாங்க, காரிய வெற்றிக்கு ஒரு லக்கி கார்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி எதுக்கெல்லாம் அவங்க வச்சுருக்காங்களோ 2-3 கூட அவங்களோட லக்கி கார்டு அவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு பர்சனலாக தோணும் இந்த விஷயத்துக்கு இந்த காட் நம்மளுக்கு கரெக்டாக இருப்பாங்க, அப்படி தோன்றவங்கள அவங்க வந்து அதிர்ஷ்ட தெய்வமாக அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம். நிறங்கள், ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம நிறங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எந்த கலர் ட்ரெஸ் வந்து அவங்க அணிவது சிறப்பு, ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் போகிறாங்க, இல்லை ஒரு இன்டர்வியூ போகும்போது என்ன நிறத்தில் வந்து இவங்க உடை அணிந்து கொண்டு சென்றால் அது வந்து சக்ஸஸாக நடக்கும்? ஸோ இவங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். க்ரீன்லேயே வந்து ஒரு மாதிரி அந்த கிளி பச்சைன்னு சொல்லுவாங்க, கிராஸ் க்ரீன், அந்த க்ரீனும் ஒயிட்டும் வந்து இவங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்கும் அண்ட் நிறைய சக்ஸஸ் வந்து கொடுக்கும், இந்த 2 கலர்ஸும் அவங்களுக்கு. மேம், இப்போ கிராஸ் கிரீன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, எந்த மாதிரியான கிராஸ் கிரீனை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க? டார்க்கா இல்லை லைட் கலரா? லைட் கலர்ஸ் 2 இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி கிளி பச்சைன்றது அந்த லைட் கிரீன் கலர் இருக்கு. இன்னொன்று வந்து அந்த லைட்டும் அந்த டார்க்கும் லைட்டாக சேரும், ரொம்ப டார்க்காக இருக்காது. இப்போ நம்ம வந்து புல்வெளிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஷேட் கொடுக்கும், லைட்டாக ஒரு மிக்சடு ஷேட் கொடுக்கும். அந்த க்ரீன் வந்து அவங்களுக்கு செட் ஆகும். ரொம்ப சிறப்பாக துலாம் ராசிக்கு இன்னைக்கு பிறப்பு பலன் எப்படி இருக்கு, என்னென்ன மாதிரி விஷயங்களை அவங்க பின்பற்றணும், என்ன கலர்ல ட்ரெஸ் போடுறது சிறப்பு அப்படின்னு அழகான பதிவாக கொடுத்ததற்கு நன்றி மேம். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாரா மேம் கிட்ட நீங்க டேரட் கார்டு பார்க்கணும், இல்ல ஹீலிங் கத்துக்கணும், இல்ல ஹீலிங் உங்களுக்கே செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில மேடம் நீங்க சந்திக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டு இருக்கு, அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நிச்சய தீர்வு டேரட் கார்டுல இருக்கு. திருமண தடை, இல்ல புத்திர பாக்கிய தடை, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. இல்ல என்னோட லைஃபை எப்படி அமைச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல, என்னோட பார்ட்னர் எப்படி அமைய போறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல, இந்த மாதிரி சிறு சிறு விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் டேரட் கார்டு மூலமா நீங்க சொல்யூஷன் எடுத்துக்கலாம். சோ அதுக்கு வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி மேடம் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.